ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் 2025 தான், சிஎஸ்கே தான். எஸ், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஒரு தடியாக நம்மளை தோக்கடிச்சு அமுச்சு விட்டாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டோம் 3-1 டெஸ்ட் மேட்ச்சு. இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக ஒயிட் பால் சீரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது, அதுக்கப்புறம் வருவோம். எல்லாத்தோட நம்ம சிஎஸ்கே என்ன பேச போகிறேன். போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் நான் எப்போ சொல்கிறதா, பும்ரா மட்டும் 32 விக்கெட் எடுத்தார். அந்த சைட்லேருந்து விக்கெட் அவ்வளோ எடுக்க முடியல, தோத்துட்டோம் 3 சீரீஸ். இவ்வளையே கடைசி நாள் நான் 4 விக்கெட் தான் விழுந்தது, பும்ரா இல்லை. அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 170 சேஸ் பண்ணிட்டாங்க. போலர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டெஸ்ட் மேட்சோ, ஒன் டே, T20, எனி ஃபார்மேட், போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். இப்போ சிஎஸ்கே தான் பெஸ்ட் போலிங் அட்டாக் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். நான் பயஸ்டால நான் சொல்ல சிஎஸ்கேன்னு காரணத்தோட சொல்கிறேன் எதுக்காக பெஸ்ட் போலிங் அட்டாக் இருக்குன்னு. ரைட், 5 டைம் சாம்பியனுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி த லாஸ்ட் 7 இயர்ஸில் 3 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம். அண்ட் அலாங் வித் மும்பை இந்தியன்ஸ் தான் தெரியல. இப்போ பும்ராக்கு ஒரு இன்ஜுரி, அவருக்கு பதில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள் ஐபிஎலுக்கு, இன்கேஸ் இஃப் இஸ் நாட் ரெடி எட்டுன்னு. லாஸ்ட் 3 எடிஷனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வின்னர் ஐபிஎல். குஜராத் டைட்டன்ஸ் 1, சிஎஸ்கே 1, கேகேஆர் 1, 2022, 2023, 2024. பார்ப்போம் 2025 என்ன ஆகுதுன்னு. ரைட், நீ எப்படி சொல்கிற நல்ல போலிங் அட்டாக்குன்னு? எங்கே கொஞ்சம் விவரி பார்ப்போம், சுருங்க சொல்லி அப்படிங்கிறீங்களா? அந்த விவரிக்கிறேன். சரி, போலர்னா அவர் துன்னு ஓடி வந்து ஃபாஸ்ட்டாக போடுறது மட்டும் கிடையாது. அப்படி தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. உம்ரான் மாலிக்லாம் பிரமாதமாக போடுவார்னு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து ஃபேட் ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஷோயப் அக்தர் இன்டர்நேஷ்னலில் முதல்ல. ஸோ அக்யூரசி சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எந்த நேரத்தில் யார் விளையாடணும், எப்படி போலிங் போடணும், எந்த ஓவரில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ போலிங் இஸ் நாட் ஒன்லி 6 பால் போடணும், அது என்ன தூக்கி போடலாமா, அப்படி கிடையாது. புது பால் எப்படி போடணும், பழைய பால் எப்படி போடணும், லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்படி போடணும், ரைட் ஹேண்டருக்கு எப்படி போடணும், ஷார்ட் பவுண்டரின்னு எப்படி போடணும், பிச்சு ஹெல்ப் பண்ணல ஸ்பின்னருக்குன்னா எப்படி போடணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் சாம்பியன் MS தோனி. அதனால தான் இவ்வளோ பெரிய நல்ல நல்ல பிளேயர்லாம், பத்திரானாவே பாருங்கள் எவ்வளோ பெரிய போலராக உருவாகி வந்தார். இவர் கேப்டன். இவ்வளையே ஆஷிஷ் நேஹரா ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவரை திருப்பி கூப்பிட்டு வச்சு திருப்பி பிளேயர் ஆக்கி திருப்பி இந்தியாவுக்கு ஒரு வாட்டி விளையாண்டார். ஒரு 10 வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ளவர் MS தோனி அண்ட் த மேனேஜ்மெண்ட். அண்ட் இவ்வளையா சிஎஸ்கேக்கு தான் நிறைய அகாடமியே இருக்குது இந்தியாவிலேயே. எல்லா ஐபிஎல் டீமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அகாடமி. நாங்களே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இதே சேனலில் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். போலிங் வா அப்படிங்களா, ஃபஸ்ட்டு அட்டாக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அட்டாக் கலியில் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஐ ப்ரிஃபர். ஏன்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் எப்போதுமே வல்னரபிள் ஆப்போனன்ட் டீமு. அது எவ்வளோ பெரிய மிச்சல் ஸ்டார்க் எப்படி பின்ன எவ்வளோ விக்கெட் எடுத்தார், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் தான். போன ஐபிஎல் மேன் ஆஃப் த சீரீஸ் சுனில் நாராயண், பட் மேன் ஆஃப் த மேட்ச் செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுமே மேன் ஆஃப் த மேட்ச் மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், ஐபிஎல்லில் சொல்கிறேன். ஸோ அதனால் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இஸ் வெரி க்ரூஷியல். கலீல் அஹமத் இருக்கார்ல, ரைட், அவர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் வேறு, இது வரைக்கும் விளையாண்டதில்லை. லாஸ்ட் ஃபியூ ஐபிஎல்லாக 2023 எக்கனாமிக் ரேட் 8.26 தான். 20 ஓவர் அவர் போட்டார்னா 165 தான் அடிக்க முடியும் எதிரி டீம். எவ்ரி 5 பால்ஸுக்கு ஒரு 4 தான் கொடுக்குறாரு அவர். ரெக்கார்ட் சேஸ் தான், நான் சொல்லலை. இது வரைக்கும் 74 விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்லில் மட்டும், மற்றதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் எவ்ரி 5 பால்ஸ் ஒரு 4 ரேதர் தன் சில பேர்லாம் ஒரே ஓவரில் 3 4 4 4 லைனாக திறமத்து கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. கலீல் அஹமத் வெரி குட் போலிங். புது பால் எப்படி போடணும்னு தெரியும், எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்டர். அது இல்லாமல் அவர் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. குர்ஜப்ரீத் சிங், அவரும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். அதே வல்னரபிலிட்டி இருக்கும். நானும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவர்கிட்ட நிறைய இன்டர்வியூலாம் எடுத்தேன். அதை பற்றி இதே சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்கணுன்னா பாருங்கள். அவரும் முகேஷ் சௌத்ரியும். ஸோ முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேல தான் இருக்கார் 2022லேருந்து. இது வரைக்கும் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த செட்டப்பும் தெரியும். இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். குர்ஜப்ரீத் சிங்கில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் தமிழ்நாடு ரஞ்சி விளையாடுற அவர் டொமஸ்டிக் டிஎன்பிஎல் விளையாடி இருக்காரு. நிறைய கண்டிஷனை பற்றி தெரியும், சேப்பாக்கை பற்றி. ஸோ அதனால் இந்த 3 போலர் இருக்காங்களா, குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அஹமத், 3 லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். ரைட், அப்புறம் யார் மிடில் ஓவரில் ரொம்ப ஃபாஸ்ட் பாலிங் உங்களுக்கு தேவைப்படும் போது ஜெமி ஓவர்டன் புதுசாக வந்திருக்காரு. க்ளோஸ் யுவர் ஐஸ், சாம் கரனை தான் விளையாட வைப்பேன், கடைக்குட்டி சிங்கம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவர் தான் கரண்ட்லி ஃபார்ம் ஜெமி ஓவர்டன். சாம் கரன் இருக்கட்டும், எப்போயாவது தேவைப்பட்ட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. சாம் கரனுக்கு முன்னாடி ஜெமி ஓவர்டன் எடுக்கணும். ஏன்னா அவரோட ஹைட் இருக்கிறதுனாலையும் அவரோட ஃபிட்னஸ், ஹெவி ஃபிட்னஸ், ஹார்ட் லென்த் பாலில் போடுவாருங்க. சாலிட் பேஸ், பவுன்ஸு, ஷோல்டர் பவர் இல்லாமல் ரன் அப்லேயே ஒரு பேஸை காட்டுவார். அண்ட் நோ ரூம் ஃபார் பேட்டர்ஸ்க்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் கட் பண்ணுறேன், புல் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. பும்ரா ஸோ எஃபெக்டிவாக இருந்தது காரணம் அது ஒன்று. நீங்கள் வித்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு புல் ஷாட்டு, உக் ஷாட்லாம் அடிக்க முடியும். பேட்டை வந்து மெக்ராத்தில் அப்படி தான் போடுவார், ஆம்ப்ரோஸும் மெக்ராத்தில், கபில் தேவ்லாம். ஸோ அந்த மாதிரி போடக்கூடியது ஜெமி ஓவர்டன். மிடில் ஓவரில் போட்டுருவார், பிரமாதம். எக்கனாமி ரேட்டே அவர் இந்த வருஷம் ஃபுல்லாக போட்டது ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவர் என்ன ஃப்ரான்ச்சைஸ் விளையாண்டது அண்ட் இங்கிலாந்துக்கு விளையாண்டதெல்லாம் 8.06 தான் அவரோட எக்கனாமி ரேட்டை. ஆமாம், ஃபுல் 20 ஓவர் போட்டால் 162 தான் எடுக்க முடியும். அதே தான்
ஹார்ட் லென்த்து, நோ ரூம் ஃபார் வருது. அப்புறம் நேச்சுரலி பில்ட் இருக்கிறதுனால ஷார்ட் பிச் பால் ஈஸியாக போட முடியும். பவுன்சருக்கும் ஷார்ட் பிச்சுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பீங்க. அதை நான் இன்னொரு நாள் போகிறேன், அது பெரிய டாபிக். அது பவுன்சர்னா என்ன, ஷார்ட் பிச்சுனா நிறைய பேர் கேட்டிங்க. நான் சொல்கிறேன் பவுன்சர் என்னன்னு. ஒரு ஓவருக்கு ஒரு பவுன்சர் தான் அலௌடு. ஆனால் 6 ஷார்ட் பிச் போடலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றே தான். ஷார்ட் பிச்சும் போது கொஞ்சம் அந்த பேக்கப் லென்த்தில் போட்டு மூஞ்சிக்கிட்ட ஹரி ஆகும் பால், கீழே இப்படி ஏறும் பால். அதை விளையாடுறது கஷ்டம். அதில் ஜெம்மி ஓவர்டன் இஸ் வெரி வெரி குட், எக்ஸ்பர்ட் அவர் அதில். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஜெம்மி ஓவர்டன் இஸ் பெட்டர் தென் சாம் கரன். சாம் கரன் எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடுவார்னு. அதிலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆல்ரெடி 3 லெஃப்ட் ஹேண்டர் சொல்லியிருக்கேன். குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரி, கலீல் அஹமத் லெஃப்ட். அதனால ஸோ ஜெம்மி ஓவர்டன் ஆடும். அப்புறம் எல்லாத்தையும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார்ல பத்தி ராணா. எஸ், 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் வருவார். கூப்பிடுவார் 12, 14, 16, 18, 14, 16, 18, 20 இப்படி தான் பவுலிங் போடுவார். IPL 2023 அப்புறம் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனமி ரேட் ஆஃப் 8.28ங்க. ஃபைனல் 10 ஓவரில் இவர் வந்துவார் கண்டிப்பாக. இந்த ரேட் சொன்ன இல்லையா, 8.28 எக்கனமி ரேட்டு. அது 10 லாஸ்ட் 10 ஓவரில் எல்லாரும் அடிக்கிற நேரம். அந்த நேரத்தில் வந்து மெயின் பவுலர் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணுவார். இவர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணவே முடியாது. நான் சொன்னோன்னு அவங்களுக்கு தெரியும். இவர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது காரணம் அந்த ஸ்பீடில் அவர் யார்கர் போடுறார் இல்லையா, மலிங்காட்ட வந்து கற்றுருப்பார். லசித் மலிங்கா, ஸ்லிங்கர் மலிங்கா. ஸோ அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது ஒன்று. ரெண்டாவது அதை எக்ஸிக்யூட் பண்ண யார் வேணால் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கலாம், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. யூ டு இம்ப்ளிமெண்ட். பேட்ஸ்மேனை பார்த்துட்டு ஹா ஜோஸ் பட்லர் நிற்கிறார்பா அப்படின்னு பயந்துட்டோன்னா, ரோஹித் சர்மா இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, அப்படி இல்லை. ஸோ இஸ் வெரி குட். அது இல்லாமல் ஸ்லோவர் ரிலீவ் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பீடில் வந்து ஸ்லோவர் பாலி பேக்கப் ஹேண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்லோ வரும்போது தான் நிறைய பேர் அவுட் ஆகுது. விராட் கோலி மோஸ்ட்லி அப்படி தான் அவுட் ஆனார். இப்போ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் 135 km ஸ்பீடில் தான் அவுட் ஆயிருப்பார் பாருங்க. அண்ட் ஸ்விங் ஏரில் வர ஸ்விங் பண்ணுவார். பிச்சில் எந்த ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கலாம், காற்றுலேயே அப்படியே ஸ்வைன்னு வரும். எக்ஸ்பர்ட் ஏரில் ஸ்விங் பண்ண. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது பத்திரானா. ரீயூனியன் யார், அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஃபார் CSK. எஸ், அஸ்வின் ஸ்பின் டியோ தி பெஸ்ட். அக்யூரசி கேட்கணுமா, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஆகட்டும். அஸ்வின் இஸ் வெரி குட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர். அதுக்காக ரைட் ஹேண்டருக்கு எதிராக போட முடியாது. இல்லை, ரைட் ஹேண்டர் போடுவார். லெஃப்ட் ஹேண்டர்னால இவர் தான் வந்தாருன்னா அவுட் பண்ணுவார். டிராவல்ஸ் ஹெட்டாக இருந்தாருன்னா யாராக இருந்தாங்க லெஃப்ட் ஹேண்டர், ஈஸியாக ஈ கேன் கெட் தம் அவுட். ராகுல் திவாட்டியா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். எஸ், ஜடேஜா பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. அக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபீல்டிங் ஆகட்டும். ஸோ அந்த ஸ்பின் டியோவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள். அது இல்லாமல் 100 அஹமது வேறு இருக்கார் ரிசர்வில். சம்டைம் 3 ஸ்பின்னர் விளையாடுவாங்க சேப்பா கிரவுண்டில். 3 ஸ்பின்னர் விளையாடுவாங்க. 100 அஹமது லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர், அவர் வெரி குட். அவர் ஒரு 26 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு IPL மட்டும். அவர் ராஷித் கான், முஜீப் நபி அவங்க கூட விளையாண்டவர், சாதாரண ஆள் இல்லை அவர். ஸோ தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஆல்சோ. அண்ட் எல்லாத்தோட சம் பவுலர் வந்து சம் ஸ்டேஜ் அடி வாங்குறது உண்டு. எல்லா மேட்ச்லையும் மேடின் ஓவர், எல்லா மேட்ச்லையும் எக்கனாமிக் 4 நடக்காது. ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு மெயின் பவுலருக்கு அடி உள்ளதுன்னு வச்சுங்களேன், அப்போ கூப்பிடு ரச்சின் ரவீந்திரா இல்லை சிவம் டூபே. 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, பார்ட் டைம் ஆப்ஷன். ஆமாம், அவர் மினிமம் 2 ஓவர் அவங்க ஆளுக்கு 2 ஓவர் போட்டாலே அந்த கோட்டா முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரே போலரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் பும்ராவே பார்த்துட்டு இருந்தோம், அப்படி கிடையாது. ஸோ அது ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிவம் டூபேவோட தே ஆர் அ குட் bowler, மோர் தேன் அ பார்ட் டைம் bowler. லீவ் ஒன்றும் தேர் பேட்டிங் பற்றி சொல்ல வேண்டாம். தேர் பக்கா பேட்ஸ்மேன். ஸோ கிட்டத்தட்ட 9-10 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய பேருங்க, அதை பற்றிலாம் சொல்ல சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இதில் வேறு ஸ்காட் பாலண்ட் நம்ம CSK இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு வீடியோ எடுத்துன்னு வரேன். இப்போதைக்கு தான் என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா காரணத்தோடு சொல்லணும். சும்மா குத்துமதிப்பா KKR சார், ராஜஸ்தான் ராயல்ஸ் சார், நோ, டெல் மீ வித் ரீசன். ஓகே, ஸ்பின் டியோ, அஸ்வின் அண்ட் ஜடேஜா அவங்களோட அது பெட்டர் இந்தியன் கண்டிஷன் தெரியுமா, எந்த பிச்சர் இருந்தாலும். 100 அஹமது வேறு பேக்கப் இருக்காரு. அப்டேட் பண்ணி உட்கார சொல்லுங்கள். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.